இந்த ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு தான் நானு, எங்க அம்மா, எங்க பாட்டி, சித்தி, சித்தி பசங்க கூடவே என் தம்பின்னு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஆனா அதுக்கும் முன்னாடி நாள் கருங்கல்பாளையத்துல ஒரு சப்பாத்தி 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அங்க ஒரு ஆளுக்கு 4 சப்பாத்தின்னு வாங்கியாச்சு. இதுல ஒரு சிலருக்கு சப்பாத்தியும் பிடிக்காது. அதனால பள்ளிப்பாளையத்துல இருக்கிற இந்த ஒரு கடையில 10 ரூபாய்க்கு 3 இட்லி கொடுக்குறாங்க. அதுவும் பார்சல் வாங்கியாச்சு. இது மட்டும் இல்லாம நம்ம பள்ளிப்பாளையத்துல ஹோல்சேல் ரேட்ல ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அதனால இவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. சப்பாத்தி இட்லி எல்லாம் வாங்கினோம். ஆனா சைட் டிஷ் வாங்கவே இல்லை. அதுக்கு பதிலாக நாங்களே தக்காளியை கட் பண்ணி தக்காளி ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். தங்கச்சியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு வீடு எடுத்திருக்காங்க. அதனால நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாமே தான் எல்லாரும் கிளம்பிட்டோம். நாங்க இன்டர்சிட்டி தான் புக் பண்ணிருந்தோம். 7:50 ட்ரெயினுக்கு எல்லாரும் 6:30 மணிக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ட்ரெயின் ஏறின உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப பசி. அதனால முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சப்பாத்திங்கிறதுனால அப்படியே ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். பேக்ல அவ்வளவா ஸ்பேஸும் எடுத்துக்கல. வெரைட்டி ரைஸ் மாதிரி இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த அக்கா தங்கச்சி மட்டும் பேசிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஈரோட்ல 7:50 ஸ்டார்ட் ஆன ட்ரெயின் 2 மணிக்கு தான் சென்னை வந்துச்சு. ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது வேலை செய்யறதுக்கு அவ்வளவு போட்டி போடுவோம். ஆனா இப்போ நாங்க வரன்னு அப்பளம், பருப்பு சாம்பார், ரசம், சாப்பாடுன்னு அத்தனை சமைச்சு வச்சிருந்தோம். பயங்கர பசிங்கிறதுனால வந்தோடனே சாப்பிட்டாச்சு. சென்னையில சுத்தி பார்க்க மெரினாவை தவிர வேற ஏதாவது இடம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.